ஆரிஸ் ஒரு 10 வயது சிறுவன். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்று. அவனது கண்களில் ஒரு கனவும் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையும். அவன் நினைத்தது போலவே ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றான். ஆரிஸ் உற்சாகமாக ஓடினான். ஆனால் இடைவெளியில் தடுமாறி விழுந்தான். விழுந்த உடனே அவன் மனதுக்குள் தான் வெற்றி பெறப் போவதில்லை என வருத்தப்பட்டான். வீட்டில் சோகமாக அமர்ந்திருந்தான். வருத்தப்பட வேண்டாம், அடுத்த முறை நீ வெற்றி பெறுவாய் என அம்மா சொன்னாள். 2வது வருடம் ஆரிஸ் மீண்டும் தயாரானான். ஆனால் போட்டியின் நடுவே வயிற்று வலி ஏற்பட்டதால் அவனால் ஓட முடியவில்லை. மீண்டும் தோல்வி. அதனால் மீண்டும் சோகமாக அமர்ந்திருந்தான். அப்பா சொன்னார், தோல்வி வந்தால் பதற்றம் வேண்டாம், அதில் நிச்சயமாய் ஒரு பாடம் இருக்கு, அதை மட்டும் கற்றுக்கொள். சோதனைகள் வருவது சாதாரணம், ஆனால் அதை தாண்டினால்தான் சாதனை. ஆரிஸ் சற்று சிந்தித்தான். மனதுள் தீயாய் எரிந்தது. நான் வெல்ல வேண்டும் என இந்த முறை அவன் முடிவெடுத்தான். 3வது முறை வேற மாதிரி இருக்கணும். இதற்காக ஆரிஸ் தினமும் வெகு தூரம் ஓடி பயிற்சி செய்தான். அடுத்த போட்டி வந்தது. பள்ளியில் விளையாட்டு மைதானத்தை பார்த்த ஆரிஸ் கண்களை மூடி ஒரு நிமிடம் சுவாசித்தான். இது என் நாள் என்று நம்பிக்கையுடன் ஓட்டத்தை தொடங்கினான். கடைசி சுற்றில் வேகமும் வலிமையும் நம்பிக்கையும் மூன்றும் சேர்ந்தன. ஆரிஸ் முடிவில் முன்னேறி முதலிடம் பிடித்தான். ஒரு கனவு நினைவானது. அவனது அப்பா சந்தோஷப்பட்டார். ஆரிஸ் முதல் பரிசு வாங்கினான். பின்பு தனது நண்பர்கள் முன்னிலையில் பேசினான். தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு படி. நான் 3 முறை முயற்சி செய்தேன். 3வது முறை வெற்றி என் பக்கம் வந்தது. நீங்களும் முயற்சியை கைவிடாதீர்கள். தோல்வி வந்தாலும் முன்னேறுங்கள். வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் பக்கம் வர காத்திருக்கிறது.